வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறும் அபாயம், இறையாண்மைக்கு பாரிய சிக்கல், எச்சரிக்கும் பேராயர். சிறுவர்கள் மத்தியில் வேகமாக பரவும் சுவாச நோய்கள், பெற்றோருக்கு முக்கிய அறிவுறுத்தல். முறிந்து வீழ்ந்த மரம், மலையக ரயில் சேவையில் தாமதம். 2.5 மீட்டர் வரை உயரும் கடல் அலைகள், பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் அவசர எச்சரிக்கை. யாழ்ப்பாண கடற்பரப்பில் 18 இந்திய மீனவர்கள் கைது, கைப்பற்றப்பட்ட 3 படகுகள். யாழில் நடுவீதியில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிளால் பதற்றம். நோயாளியிடம் சகஜமாக கதைத்து நகைகளை திருடிய மர்ம நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் துணிகரம். சமூக வலைத்தளங்களால் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பு, மருத்துவர் விடுத்துள்ள எச்சரிக்கை. 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய 8 பேர் கைது. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நிபந்தனைகளை விதித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளரை நியமித்தால் அது பெரமுனவின் கொள்கைகளை நிலைநிறுத்தி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாக்குகளுக்காக மட்டுமே கட்சியின் ஆதரவை பெற்று பிரிந்து செல்லும் நபர்களுடன் பெரமுன கூட்டணி அமைக்காது என்று ராஜபக்ஷ வலியுறுத்தினார். பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து வெற்றி பெற முடியாது என கருதும் எந்தவொரு பிரிவினரும் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பாலத்தின் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்வாறு பாலம் அமைப்பதனூடாக 2000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் போகக்கூடும். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும். அரசாங்கம் முன்மொழிந்துள்ள இந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாகவும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். பல்வேறு வைரஸ் தொற்றுகள் காரணமாக சுவாச அமைப்பு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் காய்ச்சல், சளி போன்ற நோய்கள் சிறுவர்களிடையே அதிகமாக பரவுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நோய்கள் மிக இலகுவாக பரவும் என்பதால் சிறு குழந்தைகளை முடிந்தவரை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது என மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் வயிற்றுப்போக்கு அதிகரித்துள்ளதாகவும் வைரஸ் காய்ச்சலுக்கு பின்னரே குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மலையக ரயில் மார்க்கத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதால் மலையக ரயில் சேவை தடைப்பட்டுள்ளதாக நாவல்பட்டி ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை மேலும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மலையக ரயில் சேவை தடைப்பட்டுள்ளதாகவும் ரயில் பாதையில் விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மலையக ரயில் சேவை தாமதமாகலாம் எனவும் நாவலப்பட்டி ரயில்வே கட்டுப்பாட்டு அறை மேலும் தெரிவித்துள்ளது. பெறுமதி சேர் வரி வருமானம் 50% அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 2023 ஆண்டில் வரி வருமானம் 50% உயர்வடைந்துள்ளது. 2023 ஆண்டில் பெறுமதி சேர் வரி மூலம் 694.5 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருந்தது. கடந்த 2022 ஆண்டில் பெறுமதி சேர் வரி 463.1 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் பெறுமதி சேர் வரியை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 7 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை 7 மணி வரை செல்லுபடியாகும் என குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசலாம் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை
ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மேலும் திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துறை மற்றும் புத்தளமூடாக சிலாபம் வரையான மற்றும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்திவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலிகூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்பு அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். கற்பிட்டியில் இருந்து கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை எழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அது கரையை நோக்கி வரும் அலைகளின் உயரம் அல்ல எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலியல் திணைக்களம் கடற்றொழிலாளர் மற்றும் கடற்படை சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 18 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 படகுகளையும் அதிலிருந்த 18 இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதுடன் கைதானவர்களை கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகாவுக்கு உலகின் அதி உயர் பாதுகாப்பு பதவிக்குரிய பட்டம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 6 நட்சத்திர ஜெனரல் ஒருவருக்கு வழங்கப்பட்ட மார்ஷல் பதவியை அவர் தனது சொந்த கோரிக்கையின் அடிப்படையில் பெறப்போவதாக குறிப்பிடப்படுகிறது. பொன்சேகாவின் போர் வெற்றிக்கான அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் பதவியை தற்போது வகிக்கிறார். இவருக்கு வழங்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள மார்ஷல் பதவி இதற்கு முன்னர் உலகின் பல பிரபல அரசியல் தலைவர்கள் மற்றும் இராணுவ தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ராசபாதையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நேற்றிரவு 11 மணியளவில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. வீதியில் பயணித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். சம்பவ இடத்திலிருந்து சுமார் 20 மீட்டர் தொலைவில் மோட்டார் சைக்கிளின் இலக்கு தகடு மற்றும் கோடாரி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளி ஒருவரிடமிருந்து மோதிரம், சிறுதொகை பணம் உள்ளிட்ட பொருட்கள் நூதனமான முறையில் களவாடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவிக்கையில், போதனா வைத்தியசாலையில் நோயாளி ஒருவரிடம் சகஜமாக கதைத்து அவருடைய மோதிரம், சிறுதொகை பணம் மற்றும் கைப்பை போன்றவற்றை களவாடி சென்ற நபர் சிசிடிவியில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மதியம் பார்வையாளர் நேரத்தில் இடம்பெற்றதாகவும் தெரிவித்தார். சத்திர சிகிச்சை விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவரிடம் குறிப்பிட்ட நபர் சென்று சகஜமாக கதைத்து குறிப்பிட்ட நோயாளியை எக்ஸ்ரே கதிர்படம் எடுக்க போக வேண்டும் எனவும் நீங்கள் உணவருந்தி குளித்துவிட்டு ஆயத்தமாக இருங்கள் என்றும் கூறி அவரை எக்ஸ்ரே கதிர்படம் எடுக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்று நோயாளி அணிந்திருந்த மோதிரம், சிறுதொகை பணம் மற்றும் கைப்பை போன்றவற்றை களவாடி சென்றுள்ளார். குறிப்பிட்ட நபர் சிசிடிவி மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்பதுடன் இவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தவர்கள் யாழ் போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது வைத்தியசாலை பணிப்பாளர் காரியாலயத்திற்கோ தெரியப்படுத்துங்கள். மேலும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கும் நோயாளிகள் தங்க ஆபரணங்களையோ பெறுமதியான பொருட்களையோ கொண்டு வர வேண்டாம் எனவும் தெரியாத நபர்களுடன் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களால் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பு ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் அனைவரும் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சமூக ஊடகங்கள் பாதுகாப்பானது என்று நிரூபிக்கப்படவில்லை என்று எச்சரிக்கை செய்யும் முத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை அமெரிக்க மருத்துவரான விவேக் மூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவில் 13 முதல் 17 வயதிற்குட்பட்டவர்களில் 95% சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் செயல்படும் அனைத்து சமூக வலைதளங்களுக்கும் எச்சரிக்கை முத்திரையினை வெளியிடுமாறு விவேக் மூர்த்தி அமெரிக்க காங்கிரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அனுராதபுரம் பசவக்குளம் ஏரியில் நீராட சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்த நபர் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளார்.
பொஷன் பண்டிகைக்காக விசேட கடமையில் ஈடுபட்டிருந்த அனுராதபுரம் போலீஸ் உயிர்காப்பு பிரிவை சேர்ந்த 4 பேர் கொண்ட குழுவினர் குறித்த நபரை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். டோலுகந்த பகுதியை சேர்ந்து 19 வயதுடைய ஃபுசா என்ற இளைஞனே இவ்விபத்தில் சிக்கியுள்ளார். இந்நிலையில் நீராடுவதற்கு ஏற்ற இடங்களில் மாத்திரம் குளிக்குமாறு பொதுமக்களுக்கு போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த இடங்களில் கடமைக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் உயிர்காப்பு பிரிவின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துள்ளது. ஹங்வேல பகுதியில் 17 வயதுடைய சிறுமியொருவரை கூட்டுப்பாலியல் வன்முறைவுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் சிறுமியின் நண்பர் ஆகியோரும் அதில் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஹங் வெல்ல கீழ் கொஸ்கம பகுதியில் 17 வயதுடைய சிறுமி தமது சித்தியுடன் தான நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார். இதன்போது தாம் புத்தக நிலையம் ஒன்றிற்கு செல்வதாக சித்தியிடம் கூறிய நிலையில் அவரது ஆண் நண்பரை சந்திப்பதற்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் எம்புல்கம சந்தி பகுதியில் உந்துருளியில் பிரவேசித்தவர்களால் வலுக்கட்டாயமாக ஏற்றி செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனை அடுத்து குறித்த சிறுமி மேலும் சில சந்தேக நபர்களினால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களுக்கும் சிறுமியின் ஆண் நண்பருக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக கோமாகம வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிலாபம் புத்தளம் பிரதான வீதியின் ஜெயபீம பகுதியில் பேருந்தொன்று முன்னால் சென்று கொண்டிருந்த கையுளவு இயந்திரத்தின் பின்புறத்தில் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 10 பேர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கிரிபாவ பகுதியை சேர்ந்த 58 வயதுடைய பெண் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அனுராதபுரம் ரம்பேவ பிரதான வீதியின் பலசன் கஸ்வெவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் பயணித்த லொரியுடன் மோதிய விபத்தில் 57 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.